சரிப்பா, நான் கிளம்புறேன். பார்த்து நடந்துக்கோப்பா. ரேவதி கோவப்பட்டாலும் நீ அமைதியா இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும். சரிங்கம்மா. அண்ணே, அப்ப நான் வரட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. அப்பப்போ ஃபோன் பண்ணு. சரிங்க அண்ணே, வரேன்ப்பா. வாமா. வரேங்க. வாங்கம்மா. போயிட்டு வரேன். சரிங்கம்மா. வரேண்ணே. மாமா, என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? சம்மந்தி வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டு இப்பதாம்மா போறாங்க. என்ன வந்துட்டு போயிட்டாங்களா? நான் தான் அவங்கள இருக்க சொன்னேனே. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்கம்மா. அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ அவசர வேலை இருக்கும் போல. அதான் இன்னொரு முறை வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு கோயில்லயும் அவங்கள சரியா பார்க்கவே முடியல. ஏதோ வேண்டுதல்னு சொல்லி முகமெல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு அழகு குத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் பார்க்க முடியலையே. சரி, பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானே போனாங்க? பண்ணாங்கம்மா. ரேவதி தலையில பூ வச்சு மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போனாங்க. சரி, வாங்க. என்ன அக்கா அன்னைக்கு கோயில்லையும் அந்த அம்மா சந்தனம் பூசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நாம வரதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தோணுதே. என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். சரியாதான் இருக்கு. அட பாட்டி, சொல்லுங்க பாட்டி. மயிலு, எப்படியா இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி. அங்க என் பேரன் பேத்தி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன பாட்டி, சூப்பரா இருக்காங்க. அப்படின்னு சொல்லுவேன்னு பாத்தீங்களா? இல்லவே இல்ல. நம்ம கார்த்தி ரொம்ப அப்செட்டான மனநிலைமையில தான் இருக்காரு. ரேவதி கடும் கோவத்துல இருக்கா. என்னையா சொல்ற? பின்ன விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமாவா இருப்பாங்க? பாட்டி, சொல்ல மறந்துட்டானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு இங்க வந்து பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. என்னையா சொல்ற? ஏன் மக அபிராமி அங்க வந்துட்டு போனாளா? உன் அத்தைக்காரி சாமுண்டீஸ்வரி இருக்கும்போது எப்படியா? ஆக்சுவலி போன் பண்ணி வர வச்சதே அத்தை தான். பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்றதுக்காக வர சொன்னாங்க. அவங்களும் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அத்தை அவசர வேலையா வெளியே போயிட்டாங்க. அந்த கேப்ல உங்க பொண்ணு வந்துட்டு போயிட்டாங்க. எப்படியோ ஐயா, என் மக அபிராமி நினைச்ச மாதிரி அவ மகனையும் மருமகளையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டால. இது போதியா, சந்தோஷமா இருக்கு. சரி பாட்டி, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க அத சொல்லுங்க. ஐயா மயிலு, என் பேரனுக்கும் பேத்திக்கும் என் கையால சமையல் பண்ணி விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உன்னால ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்கத்தான் போன் பண்ணேன். சரி பாட்டி, அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன, கார்த்தியும் ரேவதியும் விருந்துக்கு வரணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்னையா அவ்வளவு சுலபமா ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்ட? சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா விடுவாளாவ? பாட்டி, அத்த வாயாலேயே அவங்க 2 பேரையும் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புற மாதிரி பண்ற. ஓகே, இதெல்லாம் நடக்குமாயா? நடக்கும் நடக்கும். இந்த மயில் வாகனம் இருக்கும்போது பயம் ஏன்? நான் பாத்துக்கிறேன். ஓகே, சரியா சரியா சரியா. யார் மாப்பிள்ள போன்ல? வேற யாரு? உங்க அம்மா தான். அம்மாவா? அவங்க எதுக்கு இப்ப போன் பண்ணாங்க? அவங்க பேரனுக்கும் பேத்திக்கும் விருந்து சமைச்சு போடணுமா, அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு என்ன பேசா பண்ணிடலான்னு சொன்னேன். மாப்பிள்ள, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சாமுண்டீஸ்வரி மீறி நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா? அதெல்லாம் செய்யலாமாமா, அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. எப்படி?
மாப்பிள இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே மாமா, முதல்ல நானே போய் வேலைய ஆரம்பிக்கிறேன். வாங்க போலாம். அது எப்படி ஒத்துக்க முடியும் மாமா? முடியவே முடியாது. அதெல்லாம் முடியும் மாப்பிள. ஆஹா, முடியவே முடியாது மாமா. முடியும்னு சொல்றேன், நீங்க என்ன? ஆஹா மாமா, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்கலாம், ஆனா இது மட்டும் நடக்கவே நடக்காது ஏன் மாமா. நடக்காது? நடக்கும், முடியும். ஆஹா, இது நடக்க வாய்ப்பே இல்ல. மாப்பிள முடியும், மாப்பிள முடிச்சு காட்டுவோம். அட முடியவே முடியாதுங்கற மாமா, வாய்ப்பே இல்ல, கன்ஃபார்மா இது முடியாது. நிச்சயமா முடியும், முடியும், முடியும். முடியாது மாமா. அட என்ன மாப்பிள நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க? நான் தான் முடியும்னு சொல்றேன்ல. இல்ல மாமா, முடியவே முடியாது மாமா. இதெல்லாம் ஆவறது இல்ல. முடியும் மாப்பிள, நிச்சயமா முடியும். இல்ல மாமா, முடியாது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன முடியுங்கிறீங்க, என்ன முடியாதுன்றீங்க? அத்தை, நம்ம ராஜா எவ்வளவு நேர்மையான கம்பீரமான ஆளு. அதுக்கு என்ன இப்போ? இவர அந்த கிழவி, அதாவது இவரது தாய் அவமானப்படுத்துகிறாள். என்ன சொல்றீங்க மாப்ள? அந்த கிழவி என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா அத்தை? சொல்லுங்க. வேணாத்த, சொன்னா வருத்தப்படுவீங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. வேணாத்த, சொன்னா வருத்தப்படுவீங்க. நான் தான் சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்த கிழவி என்ன சொல்லுச்சு தெரியுங்களா? இந்த டிரைவர் மாப்பிளைய என் வீட்டுக்கு அனுப்பிட போற, உன் அத்தைக்கு தான் தராதரம் தெரியாது. இதே இடத்துல என் பேரன் மாப்பிளையா இருந்திருந்தானா உன் அத்தைக்கு கௌரவமா இருந்திருக்கும். ரேவதிக்கு அவன் பொருத்தமா இருந்திருப்பான்னு எகத்தலமா பேசுதா அந்த கிழவி. நீங்களே ஆமா சொல்லுங்க. மாப்பிள, எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என் தங்கச்சி பையனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அது நல்லா தானே இருந்திருக்கும். ச்சே, என்ன புதுசா தங்கச்சி பையன் எல்லாம் சொல்றீங்க? பாசம் புதுசா பொத்துக்கிட்டு வருதோ? அதானே அத்தை, அந்த கிழவிய சும்மா விடக்கூடாது அத்தை. எதுக்குன்னு நம்ம ராஜாவையும் ரேவதியும் அந்த கிழவி வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புறோம். அப்பதான் அந்த கிழவிய பழி வாங்கின மாதிரி இருக்கும். அத்தை, இந்த மேட்டரை சாதாரணமா விடக்கூடாது அத்தை. நம்ம கௌரவ பிரச்சனை, அதுவும் உங்களை அவமானப்படுத்துற மாதிரியான மேட்டர் இது. இதுக்கு நீங்களே ஒத்துக்கிட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன மாப்பிள, சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறத பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. மாமா, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்றது சரிதான். அந்த கிழவிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மாப்பிளையே அவமானப்படுத்துவா? அவளுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி யாருன்னு காட்ட வேண்டாமா? அத்தை, அதுக்காக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? 2 பேரையும் அந்த கிழவி வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்ப போறேன். யார டிரைவர்னு இன்சல்ட் பண்றாளோ அந்த டிரைவருக்கு தான் கையாலேயே பரிமாறி ராஜா சாப்பிட்ட எச்சி இலையை எடுக்க வைப்பேன். அடடடடா, பழி வாங்குறதுல உங்களுக்கு நிகரா யாரும் இல்லத்த. சூப்பர் ஐடியா அத்தை. அம்மா, பாட்டிய வெறுப்பேத்த இதெல்லாம் பண்ண வேண்டாமா? அவங்க ஏதோ பேரனை கட்டிக்கலங்கிற ஆதங்கத்துல சொல்லிருப்பாங்க. அத சீரியஸா எடுத்துக்கிட்டு பாட்டிய பழி வாங்க வேண்டாம். ஆமாமா, ரேவதி அங்கெல்லாம் அனுப்பாதீங்க. அந்த பாட்டி என்னமோ சொல்லிட்டு போட்டோம், விட்டுருங்க. என்ன மாமா, திடீர்னு ரேவதியும் ரோகிணி இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? மாப்பிள, சாமுண்டீஸ்வரி முடிவு எடுத்துட்டானா இவங்க பேச்ச எல்லாமா கேப்பா? அதுவும் சரி. முடிவு எடுத்ததுதான். மாப்பிள, உங்க 2 பேரையும் விருந்துக்கு அனுப்பி அந்த கிழவியோட திமிர அடக்கலான்னு பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது ஓகே தான் அத்தை. அப்புறம் என்ன, மாப்பிளையே ஓகே சொல்லிட்டாரு. ரேவதி, நீ கிளம்பு. மாப்பிள, நீங்களும் போய் கிளம்புங்க. மாப்பிள, அத்தை, அந்த கிழவிக்கு போன் பண்ணி 2 பேரும் விருந்துக்கு வரதா சொல்லிடுங்க. அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க. எப்படி சொல்றோன்னு மட்டும் பாருங்க. அந்த கிழவிய என்ன ரேவதி, பாட்டி வீட்டுக்கு போக போறியா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேணான்னு சொன்ன. இல்ல, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன்.
இங்கே இருந்து அம்மாவோட டார்ச்சரை அனுபவிக்கிறதுக்கு பதிலா ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். மயிலு சொல்லியா மயிலு? பாட்டி சக்சஸ். என்னையா சொல்ற? ஆமா பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அங்க விருந்துக்கு வர போறாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் கிளீனா பண்ணிட்டேன். சாமுண்டீஸ்வரி இதுக்கு எப்படியா ஒத்துக்கிட்டா? பாட்டி அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பேரனும் பேத்தியும் அங்க விருந்துக்கு வராங்க. அவங்கள தடபுடலாம் கவனிச்சு அனுப்பிச்சு வைங்க. இது போதியா, இது போதியா. இப்பவே விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, தாத்தாவை கேட்டதா சொல்லுங்க. பாய். ரொம்ப நன்றி. அதுக்குள்ள வச்சுட்டானே, இப்ப உடனே ஏற்பாடு பண்ணணுமே. சின்ன தாயே, மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் அந்த கிழவி வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு வந்துருங்க. நல்லா தோரணையா போய் உட்காந்து சாப்பிடுங்க. அவளை நீங்க நல்லா லெஃப்ட் ஹேண்ட்லயே அலட்சியமா டீல் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். புரியுதா? சரிங்க அத்தா. அந்த கிழவி கிட்ட இந்த சாமுண்டீஸ்வரி செலக்ட் பண்ண மாப்பிள்ள ஒண்ணும் மட்டும் இல்லைன்னு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க. சரிங்க அத்தா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. போயிட்டு வா. போயிட்டு வந்துடும். வாங்க. மாப்பிள்ள, எப்படி? அசத்திட்டீங்க. ம், வேற லெவல் ரூல் கிளப்பிட்டீங்க. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சூப்பர். ம். என்னாச்சு? பிறந்ததுல இருந்து முதல் முறையா இப்பதான் என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறேன். ஆனா என்னால அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியல. என் அப்பா பிறந்த வீடு அது. அங்க போய் தாத்தா பாட்டி கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு என் அப்பா பிறந்த கதை வளர்ந்த கதைன்னு எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னோட மனநிலையே வேற ஒண்ணா இருக்கு. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு என் மனசு நொந்து போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா எல்லாமே சந்தோஷமா நடந்திருக்கும். கல்யாணத்தை பத்தி என் அம்மா அப்பா அண்ணி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. தாலி கட்டினா அடுத்த நிமிஷம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வேற ஒண்ணா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல என்ன முடிவெடுக்க விடாம நிர்பந்தம் படுத்தி வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சா அது என்ன நியாயம்? என்னதான் என் அம்மா துப்பாக்கியால மிரட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. ஆனா உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லையே. நீ முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி நீ சொல்லியிருந்தா உன் மேல எனக்கு இருந்த மரியாதை பல மடங்கு ஏறி இருக்கும். ஆனா நீ என்ன செஞ்ச? இதாண்டா சான்ஸ் அப்படின்னு தலையாட்டிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அதான் நீ சைலண்டா இருந்துட்ட இல்ல? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நீ சொல்றதுல நியாயம் இல்லாமலாம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. பின்ன ஏன் நோ சொல்லல? ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ரேவதி, நான் என்ன பதில் சொன்னாலும் நீ அதை இப்ப புரிஞ்சுக்க மாட்ட. அதை நீ ஏத்துக்கவும் மாட்ட. சில விஷயங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும், தெளிவுபடுத்தும். நீ என்ன தெளிவா புரிஞ்சுக்கிற காலம் வரும் நான் நம்புறேன். அடேங்கப்பா, இந்த மாதிரி பேசுற திறமை வர உன்கிட்ட நிறைய இருக்கு.
இதெல்லாம் வச்சு தானே நீ எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கேன். ஆரத்தி நல்லா கரைமா. ஏத்தா அம்மா சின்ன தாயி, சொல்லுங்கம்மா. நீ இந்த கோழிக்கறி ஆட்டுக்கறிக்கெல்லாம் கையால மசாலா அரைச்சு தானே பண்ற? ஆமாம்மா, கையால தான் மசாலா அரைச்சு வச்சிருக்கேன். இந்த மிக்ஸில எல்லாம் போட்டு அரைக்கலையே, அதெல்லாம் இல்லம்மா. அதுல எல்லாம் போட்டா ருசியாவே இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன். ஆ, என் பேரனும் பேத்தியும் விருந்துக்கு வராங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். ம். ஆமா, எல்லாத்தையும் நல்லா கழுவுனியா முதல்ல? நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கேம்மா. ஆமா, என் பேத்தி ரேவதி பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை இந்த வீட்டுக்கு. இப்பதான் தடவையா வரா. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம சுத்த பத்தமா இருக்கணும் எல்லாம். சரிங்கம்மா. எல்லாம் நல்லா செஞ்சிருக்கல்ல? நல்லா செஞ்சிருக்கேம்மா. பேரன் பேத்தி வராங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? என்ன கேள்வி இது? அடியாத்தி, இது அவ கண்ணுல பட்டதுன்னா அவ்வளவுதான். இதை இங்க இருந்து எடுக்கணுமே. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. சின்ன தாய், ஆரத்தி எடுத்துட்டு வா. கற்பூரம் வச்சு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. எடுத்துட்டு போமா. வாத்தா ரேவதி, வாயா வாயா. கொண்டா, இந்தாங்கம்மா. வத்திப்பட்டியை கொடு. முருகா. சேர்ந்து நில்லுங்கத்தா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் போகட்டும். இந்தா, இதை கொண்டு போய் கொட்டிட்டு வா. வாமா, வா வாயா. வணக்கம் தம்பி. வாங்க, பார்த்து வாங்க. வாமா, வா. உங்க அப்பா பிறந்த பூர்வீகமான வீடு இது. தாத்தா எங்க பாட்டி? தாத்தா கோயிலுக்கு போயிருக்காருமா. கோயிலுக்கு போயிருக்காரா? நான் அவரை பார்க்கலான்னு ஆசையா வந்தா கோயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்றீங்க. எந்த கோயிலுக்கு போயிருக்காரு? திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்ணு. உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா முருகன் கிட்ட வந்து தரிசனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அதான் போயிருக்காரு. அப்ப இந்த தடவையும் அவரை பார்க்க முடியாதா? என் கல்யாணத்துக்கும் அவரு வரல. தாத்தா என்னை ஏமாத்திட்டே இருக்காரு. கோச்சிக்காதரா கண்ணு, இது முக்கியமான வேண்டுதல் இல்லையா? அத முதல்ல நிறைவேற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஐயா ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா யார் தடுத்தாலும் நிக்க மாட்டாரு, போயிட்டே இருப்பாரு. அது அவருடைய வழக்கம். அம்மாடி, கல்யாணமே முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. வாங்க, பூஜை ரூம்ல போய் விளக்கேத்திருவோம். வாடா கண்ணு, வா. போங்க தம்பி. முருகா. ரேவதி, இந்த விளக்கை ஏத்துமா. அப்பனே முருகா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. இருத்தா, ஒத்தையில விழுந்தா எப்படி? ஜோடியா விழுங்க. நல்லா இருங்க அத்தை, நல்லா இருங்க. எந்த குறையும் இல்லாம எப்பவும் நீங்க இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். என் அப்பா முருகனே
உங்க வயித்துல குழந்தையா பிறக்கணும். நல்லா இருங்க. பாட்டி, நான் ஆசைப்பட்டபடி என் கல்யாணம் நடந்து இங்க சந்தோஷமா வந்து விருந்து சாப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. ஏத்த அப்படி சொல்ற? என் பேரனை தானே கல்யாணம் பண்ணிருக்க, தாராளமா விருந்து சாப்பிடலையா? என்ன பாட்டி சொல்றீங்க? இவரு உங்க பேரனா? ஆ, ஆ,